ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம். 6th to 12th செகண்ட் மிட்டம் அஃபிஷியல் டைம் டேபிள் வந்துருச்சு. உங்களுக்கு நவம்பர் 2025 சேலம் டிஸ்ட்ரிக்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 6th to 10th 11th 12th அண்ட் தென் சிலபஸ் என்னென்ன சிலபஸ்லாம் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அண்ட் தென் கொஸ்டின் பேட்டர்ன் ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல அஃபிஷியலாக இந்த பேட்டர்ன்ல இருந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துடலாம். 11th 12th 6th to 10th இந்த பேட்டர்ன்லாம் கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க. உதாரணத்துக்கு இங்கிலீஷ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிராமர் பார்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் இந்த செஷன் பார்ட் நீங்கள் படித்தா போதுமானது. உங்களுக்கு செகண்ட் மிட்டமுக்கு மெயின் சப்ஜெக்ட்ஸுக்கு லைவ் கொடுக்கலான்னு பிளானில் இருக்குது. நான் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு மார்னிங்குள்ளே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 15-16 ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம சேனலில் அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஒரிஜினல் கொஸ்டின் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட், ஆக்டிவாக இருங்க, சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஸ்டாண்டர்ட் வைஸ் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 11th 12th பாருங்க, எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11th 12th 18 ஸ்டார்ட் ஆகுது. 18/11/2025 என்னென்ன எக்ஸாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. 11th 12th 3rd 4th பீரியட் மார்னிங், ஈவினிங் 7th 8th பீரியட், 19 அப்புறம் வெனஸ்டே, 20 Thursday என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படின்றத கண்டினியூ அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 21 ஃப்ரைடே கண்டினியூ அப்படியே பாருங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு எக்ஸாம் பார்த்துட்டிங்களா, ஒரு ஸ்னாப் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 6th to 10th பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் பீரியட், 6th 7th 8th ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பீரியட் சொல்லியிருக்காங்க. 9th 10th 3rd 4th பீரியட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அகைன் அப்படியே அடுத்த ரொட்டீன் 5th 6th 7th 8th 5 6 5th 6th பீரியடு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 9th 10th 7th 8th பீரியட். அந்த பீரியட் வைஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த பீரியட் வைஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு 2 எக்ஸாமு. ஸோ உங்களுக்கு 19 வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. 6 7 எல்லாத்துக்குமே 6th to 10th என்னென்ன எக்ஸாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. 10th என்னென்ன எக்ஸாம்ஸ்னா தமிழ், சயின்ஸு 9th 10th. தேர்ஸ்டே பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷு, சோசியல் சயின்ஸு. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். 9th 10th 2 பேருக்குமே மேத்தமெட்டிக்ஸ் தான் லாஸ்ட்டு. அகைன் பார்த்துக்கோங்க. 6th 7th 8th மார்னிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் பீரியடு, அப்புறம் 5th 6th பீரியடு. 9th 10th 3rd 4th பீரியடு காலையில், 9th 10th 7th 8th பீரியட் மத்தியானம். 7th 8th பீரியட் ஈவினிங். ஓகே டன். இப்போ நம்ம சிலபஸ் அப்படியே பார்த்துடலாம். 11th 12th பார்த்துட்டு அப்படியே நம்ம 6th to 10th அப்படியே பார்த்துருவோம். சரிங்களா. ஸோ 11th 12th தமிழுக்கு என்னென்ன சிலபஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. 4-5 முழுவதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டர்ன் செக் பண்ணிக்கோங்க. தமிழ் அட்வான்ஸ்டு தமிழ் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் பொறுத்தவரை உங்களுக்கு யூனிட் 5 6 ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டர்ன் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் 7 8 9 ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. இது இல்லை 12th ஸ்டாண்டர்டுக்கு. 11th பார்த்தீங்கன்னா 7 8 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்துட்டிங்கன்னா 5 9 10 13 14. இது 5 9 10 13 14. இந்த பக்கம் 12th, இந்த பக்கம் 11th. சரிங்களா. மேத்தமெட்டிக்ஸ் 7 8 9, இதுவும் 7 8 9 தான். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் பார்த்துக்கோங்க. பயோ பாட்டனி 12th 6 7 8 9 9 10 11 12 13. நெக்ஸ்ட் பயோ ஜுவாலஜி 9 10 11 9 10 11 தான். பாட்டனி பியூர் சயின்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் காமர்ஸு, நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸு, நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி 10 11 12. நெக்ஸ்ட் ஜாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸு, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸு, ஹோம் சயின்ஸு, அப்புறம் ஜென்ரல் நர்சிங்கு, ஆடிட்டிங்கு. ஸோ இதெல்லாம் இருக்கீங்களான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம சேனலில் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் லைட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6th to 10th சிலபஸ். ஃபர்ஸ்ட் 9th 10th சிலபஸ் அப்படியே பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா சிலபஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இயல் 5 திருக்குறள் உட்பட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பொறுத்தவரை யூனிட் 5. யூனிட் 5ல் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற இந்த பேட்டர்ன்ஸில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அல்ஜிப்ராவில் 3.16 19, ஜாமெண்ட்ரியில் 4.3 4.4, கிராஃபில் குவாட்ராட்டிக் கிராஃபு குரூப்ஸில் இருந்து, அப்புறம் ஜாமெண்ட்ரியில் டேஞ்சன்ட் சர்க்கிள்ஸ். ஸோ பேட்டர்ன் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. சயின்ஸில் 5 6 10 19 20 21 இந்த பேட்டர்ன்ஸில் கேட்பாங்க. சோசியலில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கோங்க. இது 10th. நெக்ஸ்ட் 9th அப்படியே பாருங்கள். தமிழ் இயல் 4 அண்ட் தென் இங்கிலீஷு, அப்புறம் மேக்ஸு, சயின்ஸு, சோசியல். பேட்டர்னும் அப்படியே சைட் பை சைடு அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. ஓகேம்மா. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இது 8th ஸ்டாண்டர்டுக்கானது. தமிழ் செக் பண்ணிக்கோங்க. பேட்டர்னும் அப்படி பார்த்துட்டே வாங்க சைட் பை சைடு. ஸோ இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து முடிச்ச உடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் பிடிஎஃப் என்ன பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே டன்னு. ஓகேவா. 8th பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்டுக்கானது தமிழ் பார்த்துக்கோங்க.
பேட்டர்ன், அடுத்து இங்கிலீஷு, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு, அடுத்து சயின்ஸு, அடுத்து சோசியல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டு தமிழ், இப்படி பார்த்துக்கோங்க. மேக்ஸு, இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல். ஓகே ஓகேம்மா. 6th to 12th செகண்ட் மிட்டமுக்கான கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் கமெண்ட்ஸில் தரேன். ஸோ அது நீங்கள் உள்ளே போய் ஒரு லிங்காக நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட் உங்களுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் ரெகுலராக இன்றைக்கி நாளையிலேருந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஆக்டிவ் வாருங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எக்ஸாம்ஸும் கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸும் நம்மளோட யூடியூப் சேனல் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம சொல்கிறத லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ அண்ட் தென் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் கமெண்ட் செஷனில் பிடிஎஃப் லிங்க் எல்லாமே கொடுத்துட்றேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாமே இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.